குருப்யோ நமஹ. ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கல்யாணராமர் ஆலய அர்ச்சகர் தினேஷ் ஐயர் பார்த்துட்டு இருக்க அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் அநேக கோட்டின நமஸ்காரம். நம்ம ஆலயத்துல பிரதி மாதம் தேய்பிறை அஷ்டமியில, அதுவும் கடந்த தை மாதத்துல இருந்து 8 மாதம் விடாம பகவானோட அனுகிரகத்துல 8 மாதம் தேய்பிறை அஷ்டமியில மிக விமர்சையா வேள்வி யாகம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இந்த வாட்டி கடைசி அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி உத்தேசமா மகா கால பைரவர் யாகம் அப்படின்னா 64 பைரவரையும் 64 விதமான கலசத்துல பூஜித்து விசேஷ யாகங்கள் 64 பூர்ணாவதிகள் இந்த மாதிரி சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான பூஜையானது வர 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. மேலும் தகவலுக்கு அந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, இந்த பூஜையில நீங்க கலந்துக்கிறா என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிண்டே போகலாம். முதல் விஷயம், திருமண தடை கட்டாயம் நிவர்த்தியாய் மனம் போல மாங்கல்யமாகும். 2வது, புத்திரபாகியம். நீண்ட நாளா தம்பதிகள் புத்திரபாகியம் இல்லையா, சங்கல்பம் பண்ணிக்கோங்க, நிச்சயம் அது விலகி புத்திரதோஷம் விலகி புத்திரபாகியம் கழுகும். அடுத்தது 3வது, கோர்ட் சம்பந்தமான பிரச்சனைகள், இது இல்லாம கடன் தொல்லைகள், இல்ல குழந்தைங்க மந்தமா இருக்கா, படிப்பு இல்லையா, அதுக்கு விசேஷமா அந்த மாதிரி படிப்புக்கு நல்ல ஞாபகத்திறன் அதிகரிக்க, முக்கியமா வியாபார தடைகள், வியாபாரத்துல தடை இருக்கு, மந்தமா இருக்கா, பூஜையில கலந்துக்கோங்க. தொழில் சொந்தமா இடம் வாங்கணும், இல்ல பிரவேசம் நீண்ட நாட்களா நடைபெறவில்லையா, நிச்சயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன்னா 64 பைரவருக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு. அப்படிப்பட்ட 64 பைரவரோட அனுகிரகத்தையும் ஒரே இடத்துல பெற அரிய வாய்ப்பு. தயவு செய்து தவற விட்டுறாதீங்க. வர 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் தேய்பிறை அஷ்டமி இந்த வாட்டி வந்திருக்கு. நீங்க எல்லாரும் கலந்துக்கணும்னு பைரவரே அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த நாள்ல 14ஆம் தேதியில கலந்துட்டு அந்த அனுபவம் மொத்தம் 64 குடும்பம் மட்டும்தான் அதை கலந்துக்க முடியும். சங்கல்பத்திற்கு வெறும் 1500 ரூபாய் கட்டணம். உங்க கையாலே கலசத்துல பூஜை பண்ணுவேன், உங்க கையாலே பூர்ணாவதி யாகத்துல சமர்ப்பணம் பண்ணுவேன். இதெல்லாம் நம்ம வீட்டுல நீங்க தனியா பண்ணணும்னு நினைச்சா கூட எத்தனையோ லட்சங்கள் செலவாகும். ஆனா எல்லாரோட நலன் கருதி எல்லாரும் நன்னா இருக்கணும். அந்த 64 குடும்பத்துல நீங்க ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்ம ரொம்ப தூரமா இருக்கிறோம், வரவே முடியல, ரொம்ப தொலைவில் இருக்கும், என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன்னா, அப்படிப்பட்டவர்களுக்காக சங்கல்பம் முழுக்க செய்யறத வீடியோ எடுத்து அந்த சேனல் நம்ம சேனல் அப்லோட் ஆகும், நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு பிரசாதமும் உங்க இல்லறம் தேடி வரும். இதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்து போன் பண்ணி கேட்கறா, நாங்க தூரமா இருக்கோம், எப்படி பண்றது, எப்படி கலந்துக்கிறதுன்னு கேட்கறா. அதை உத்தேசமா அவளுக்காகவும் ஒரு அரிய வாய்ப்பு. வர முடியாத பட்சத்தில் நியாயமான கோரிக்கையா இருந்தா உங்களுக்காக இங்க பூஜிக்கப்படும். ஏன்னா நமக்கு மருந்து மாத்திரை, நம்ம மருந்து சாப்பிட்டாதான் அது குணமாகும். நம்ம ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றா, நான் பணம் கொடுத்துறேன்ற, பணம் முக்கியம் இல்லைங்க, பகவான் அனுகிரகத்தை பகையால் நாட்கள் ரொம்ப குறைவா இருக்கு. விருப்பம் உள்ளவர்கள், விருப்பம் இல்ல, அந்த 64 குடும்பம் யாருன்னு பைரவர் சங்கல்பம் பண்ணியிருப்பார் இல்லவா, அதுல நம்ம ஒண்ணு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பணம் வச்சுட்டு இருந்தாலும் இதுல கலந்துக்க முடியாது. பைரவர் அனுகிரகம் வேணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. சிவாய நம. ஹர நம பார்வதி பதே. ஹர ஹர மகாதேவா.